பல பேரோட ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் வாங்குறது. ஐஃபோன் வாங்குறது தான் பல பேரோட ஆசை, கனவு, லட்சியம் என்ன வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கும் அதே ஒரு ஆசை தான். ஐஃபோன் வாங்க முடியாமல் இருந்தாலும் சரி, ஐஃபோனை தொட்டு பார்த்தாலே போதும் நம்மளுக்கு வேறு லெவல் குஷி வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். பல பேருக்கு இந்த ஆசை நிறைவேறிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முழுக்க ரீசன் பட்ஜெட்டு தான் வந்து நின்று பேசும். ஐஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் பட்ஜெட்டே உங்களுக்கு 30,000 35,000 வரைக்கும் இருக்கணும். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஐஃபோனே வாங்கணும்னு நினச்சாலும் அதோட மினிமம் பட்ஜெட் 28,000 25,000 இருக்கணும். இந்த மாதிரி பட்ஜெட் இருந்தால் மட்டும் தான் உங்களோட ஐஃபோனே நினச்சி பார்க்க முடியும், ஐஃபோனே வாங்க முடியும். இந்த மாதிரி ஐஃபோனை 28,000 30,000 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக பேசாமல் நான் 3 ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கிடுவேன் அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஐஃபோன் பல பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு முழுக்க 3 ரீசனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அதோட பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய ரொம்ப அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அதோட ஸ்டேட்டஸ் பிரச்சனை. பட்ஜெட் அதிகமாக நீங்கள் ஃபோன் வாங்கினாலே போதும் உங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே போகும். செகண்ட் டிசைனை பொறுத்தவரை நச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. மினிமம் ஐஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் அதோட டிசைன் வேறு லெவலில் இருக்கும். மூணாவது ஐஃபோனில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதோட செக்யூரிட்டி தான் வந்து நின்று பேசும். ஐஃபோனில் நிறுத்து இப்போதைக்கு நம்ம ஐஃபோனை பற்றி பேசிக்கிறோம். ஐஃபோனை பற்றி பேச தேவையில்லை. ஐஃபோனை உங்களால் வாங்க முடியாது, ஆனால் ஐஃபோன் மாதிரி உங்களோட மொபைலை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சில லான்ச்சர்ஸ், சில வால்பேப்பர்ஸ், சில ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிமா உங்களோட மொபைலை ஐஃபோன் மணிக்கு கெத்தாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் எல்லா வீடியோ செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லான்ச்சரை டவுன்லோட் பண்ணுறது. பண்ணுறதுனா ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட லான்ச்சர் இருக்கும். ஏகப்பட்ட லான்ச்சரையும் தேடி பார்க்க முடியாது. iOS லான்ச்சர் அப்படின்னு டைப் பண்ணால் போதும் நம்மளோட அண்ணன் முன்னாடி வந்து நிற்பான். iOS லான்ச்சர் 15 அப்படின்னு போட்டிருக்கும். iOS 15 லான்ச்சர்னு போட்டிருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சும் போது சில பெர்மிஷன்ஸ் கேட்டுக்கும். அந்த பெர்மிஷன்ஸ் ஃபுல்லாமே படித்து பார்த்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. பெர்மிஷன்ஸ் ஃபுல்லாமே அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் லுக்கில் இருக்கும். ப்ளஸ் வால்பேப்பர் மட்டும் தான் நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்தியா கன்சியூம் பண்ணுற மாதிரி இந்த லான்ச்சரில் கொடுத்துருப்பாங்க. சில நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஆப்ஸுக்குள்ளே போய்க்கோங்க. ஆப்ஸுக்குள்ளே போனீங்கன்னா விட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட பேட்டி கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா விட்ஜெட் ஃபுல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. விட்ஜெட் ஃபுல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணுறது மூலிமா பேட்டியை உங்களால் சேவ் பண்ணி வைக்க முடியும். இந்த லான்ச்சரை யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். விட்ஜெட்ஸ்குள்ளே போனீங்கன்னா மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கும். அது மைனஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறது மூலிமா விட்ஜெட்ஸ் ஃபுல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். எந்த ஒரு விட்ஜெட்டுமே ரன்னிங் ஆகுது. விட்ஜெட் ஆகிறது உங்களோட மொபைல் ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விட்ஜெட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். விட்ஜெட் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இங்கே டெலிட் பண்ணனால, அதாவது ஸ்டாப் பண்ணி முடித்தனால இப்போ வந்து இருக்காது. எடிட் அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு லான்ச்சர் ஆப்ஸில் பண்ணுங்கள். அந்த ஆப்ஸ்லேயே அனிமேஷன் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த அனிமேஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அனிமேஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா 2 அனிமேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒன்று வந்து அன்லாக் அனிமேஷன்ஸ் ப்ளஸ்ஸு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆப்ஸ் அனிமேஷன்ஸ் 2 கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணுறது மூலிமா பேட்டியை கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்க முடியும். இதை அடுத்து பண்ணிக்கோங்க. கீழே ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்ஸோட இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஸோட ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃப் இன்ஃபோ கொடுத்து முடிச்சும் போது அது டேட்டா யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி முடிச்சும் போது பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணுறது மூலிமா பேக்ரவுண்ட் இந்த ஆப்ஸ் ரன்னிங் ஆனாலும் ஸ்டாப் ஆயிரும். இந்த ஸ்டெப் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் டேட்டாவை டிசேபிள் பண்ணி வச்சும்போது செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வால்பேப்பரை நீங்கள் செட் பண்ணணும். வால்பேப்பரை செட் பண்ணுறது வால்பேப்பரை தனியாக டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இந்த ஆப்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஸுக்குள்ளே போனீங்கன்னா வால்பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வால்பேப்பர்ஸ்க்குள்ளே போய்ங்க. சில வால்பேப்பர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த வால்பேப்பர் உங்களுக்கு ஃப்ரீ தான் பாருங்க. 2 வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 வால்பேப்பர் ஃப்ரீ தான். எந்த ஒரு பேமே பண்ண தேவையில்லை. இந்த வால்பேப்பர் செட் பண்ணி பாருங்கள். அப்போ செட் பண்ண முடியும்னா நான் 2 வால்பேப்பர் வச்சுருக்கேன். முடிஞ்சால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை குரோமில் போய் iOS 15 வால்பேப்பர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும் ஏகப்பட்ட வால்பேப்பர்ஸ் வந்து நிற்கும். அது ஏதாச்சும் ஒரு வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்க்ரீனுக்கு ஒன்று, ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஒன்று, 2 வால்பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கும் ஒன்று லாக் ஸ்க்ரீனுக்கு வைங்க. உங்களோட லுக்கு தரமாக இருக்கும். யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ரெடி விடுங்க. இந்த ஆப்ஸுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லே அவுட், ஃபீச்சர்ஸ், வெதர், பிளர் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன்ஸ், வால்பேப்பர், சேஞ்ச் ஐக்கான், சேஞ்ச் நேமு, ஆப் லைப்ரரி, கிட்டன் ஆப்ஸ், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லா ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைலுக்கு எது திசையாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிட்டன் ஆப்ஷன் வேறு ஒன்றும் இல்லை. ஆப்ஸ் எல்லாத்தையும் கிட்டன் பண்ணுறதுக்கு ஆப் லைப்ரரினா கேட்டகரி, எக்ஸாம்பிளுக்கு கைன் மாஸ்டர், பவர் டேரக்டர், இல்லைனா ஃபில்மராக்கோ, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம எடிட்டிங் ஆப்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் சேர்க்குறோமோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆப் லைப்ரரி கொடுக்குற மூலிமா உங்களோட மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னு ஒரு ஃபோல்டரே இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து வால்பேப்பர்ஸ், அனிமேஷன்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. சேஞ்ச் ஐக்கானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணி மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி விடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 ஆப்ஸுமே இந்த லான்ச்சருக்கு தரமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 3 ஆப்ஸுமே நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு ஆப்ஸ் ஒர்க்கிங் ஆச்சுன்னா இன்னொரு ஆப்ஸ் ஃபுல்லாமே மிஸ்பிஹேவியர் பண்ணுது. அதாவது ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடுது. அப்படியே ஒரு ஆப்ஸ் வந்து ரன்னிங் ஆச்சுன்னா இன்னொரு ஆப்ஸ் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஆப்ஸ்லேயும் 2 ஆப்ஸ் நல்லா ஒர்க் ஆகுதுன்னா ஒரு ஆப்ஸ் ஒர்க்கிங் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த மாதிரி 3 ஆப்ஸ்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பேட்டரி ட்ரை ஆகவே கூடாதுன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ரொம்பவும் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். இல்லை இப்போ என்னோட மொபைலில் பேட்டரி ட்ரை ஆனாலும் பரவாயில்ல, என்னோட மொபைலை ஒரு வேறு லெவலில் கஸ்டமைஸ் பண்ணணும், என்னோட மொபைல் வேறு லெவல் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்காக செதுக்கப்பட்ட ஆப்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆப்ஸில் 3 ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஸுக்குள்ளே 3 ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாக் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. லாக் ஸ்க்ரீனை வேறு ஒன்றும் இல்லை, ஆஃபில் ஐஃபோனில் இருக்கிற அந்த லாக் ஸ்க்ரீனை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைலும் லாக் ஸ்க்ரீன் தரமாக இருக்கும். அடுத்து கண்ட்ரோல் சென்டர் கண்ட்ரோல் சென்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் சென்டர்ஸ்னு வேணும் இல்லை, இதை தான் கண்ட்ரோல் சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அசிஸ்டிவ் டச் அப்படிங்கிற ஆப்ஸ் தான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. அந்த ஆப்ஸோட பேர் கரெக்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் ரெடி விடுங்க. இந்த ஆப்ஸ் அப்படி என்னடா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா சில ஒரு ஐக்கான்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஐக்கான்ஸையும் நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணுவோம். அந்த ஐக்கான் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சரியாக உங்களால் பார்க்க முடியாது. அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிருக்கும். இந்த மாதிரி இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னோட அந்த பாக்ஸில் என்ன கேட்டுன்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ரீசெண்ட், கண்ட்ரோல் சென்டர், ஹோம் அந்த மாதிரி கேட்டிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுறேன், உங்கள் முன்னாடி கிளிக் பண்ணுறது மூலிமா அப்படியே நோட்டிஃபிகேஷன் கிட்டே போயிடும். இந்த மாதிரி நாங்களே பண்ணிப்போம்டா, கையை ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிப்போம்டா அப்படின்னு பல பேர் சந்தேகம் இருக்கும். நீங்களும் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட மொபைலோட லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு, லுக்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சில ஆப்ஸும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸை ரெடி விடுங்க. ஆப்ஸ்லேயும் ஃபஸ்ட் ஆப்ஸை பற்றி பார்த்தாச்சு, அசிட்டிவ் டச்சு, ஏதோ ஒரு டச்சு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. அந்த ஆப்ஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஆப்ஸ்குள்ளே போகலாம். லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஸ்குள்ளே போகலாம். அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து நிற்கும். மேலே வந்து டிசேபிள் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணது மூலிமா அப்படியே ஷோவாகும். எங்கே ஷோவான்னு கேட்டிங்கன்னா இது வந்து லாக் ஸ்க்ரீனு. சில ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பாஸ்கோடும் கொடுத்துருப்பாங்க. பாஸ்கோடில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாக் ஸ்க்ரீனோட வால்பேப்பர் எது செட் பண்ண போறீங்களோ செட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஹைட் ஆகணுமா ஷோ ஆகணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. டிசேபிள் பண்ணணும்னா டிசேபிள் சிஸ்டம் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண மூலிமா டிசேபிள் ஆயிரும். எதுக்கு நான் சத்தமாக பேசிக்கிறேன், எதுக்கு ஏமா பேசிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னா அந்தளவுக்கு நேரம் கிடையாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஏமா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சும் போது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி முடிச்சும் போது இப்போ பாருங்களேன், என்னோடய மொபைலில் காமிக்கிற அதே தான் காமிக்குது. இப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து ஷோவே ஆகுது. இந்த மாதிரி ஷோ பண்ணணும்னா ஷோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங் ஆகும். இந்த மாதிரி இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் நீங்கள் எந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன் இருக்கும் அந்த லாக் ஸ்க்ரீன் வந்துட்டு அடுத்த ஒரு செகண்டு தான் நீங்கள் கொடுத்த அந்த கஸ்டமைஸ் லாக் ஸ்க்ரீன் வந்து நிற்கும். அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு இப்போ ஆஃபில் ஐஃபோனில் இருக்கிற லாக் ஸ்க்ரீன் மாதிரி ஆயிரும். இந்த ஆஃபில் ஐஃபோன் உங்கள் கையில் இருக்கிற மாதிரிக்கு சீனு போடலாம் பல பேர்கிட்ட. இதை யூஸ் பண்ண மறக்காம கமெண்ட்ஸை ரெடி விடுங்க. அடுத்து 2வது ஆப்பு கண்ட்ரோல் சென்டர். 2வது ஆப்பில் 3வது ஆப்பு கண்ட்ரோல் சென்டர். இந்த ஆப்புமே அந்த ஆப்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சும் போது அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணது மூலிமா அது வந்து எனேபிள் ஆயிரும். ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து கண்ட்ரோல் சென்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறது மூலிமா எப்படி இந்த மணிக்கு வருது அதுதான் கண்ட்ரோல் சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து நீங்கள் எந்த சைடு வேணும் வச்சுக்கலாம். 4 சைடு கொடுத்துருப்பாங்க. வந்து ரைட் சைடு கொடுத்துருக்கேன். ரைட் சைடு இழுத்து விடுறது மூலிமா கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓப்பன் ஆகும். உங்களால் பார்க்க முடியும். ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களோட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆஃபில் ஐஃபோன் மணிக்கு இருக்கும். நல்லாவே ஒர்க் ஆகும். சில பேரோட மொபைலுக்கு வந்து இது வந்து ஒர்க்கிங் ஆகாது. உங்கள் மொபைலுக்கு ஒர்க்கிங் ஆகுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் ரெடி விடுங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சைஸை பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி சைஸ் வேணும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கலர்ஸ் எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டிருப்பாங்க. பொசிஷன், பேக்ரவுண்ட், ரெக்கார்ட் செட்டப், மியூசிக் கண்ட்ரோல், கஸ்டமைஸ் கண்ட்ரோல், வைப்ரேஷன் ஏகப்பட்ட கொடுத்துருப்பாங்க. எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன்ஸ்க்குள்ளேயும் உங்களுக்கு தேவையில்லை. வைப்ரேஷன்ஸ் கொடுக்குற மூலிமா பேட்டி ட்ரே ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மியூசிக் கொடுக்குற மூலிமா இங்கேருந்து நீங்கள் மியூசிக் வந்து ஆன் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் மியூசிக் வச்சுருங்க அதை வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வைக்க மூலிமா உங்களோட மியூசிக்கும் ஆன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி முடிச்சது மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. சவுண்டு கேட்கலாம். இதிலே சவுண்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம்.
சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ரன் பண்ண முடியாது, காப்பிரைட் கிளைம் விழுந்துடும். அந்த ஒரு ரீசனுக்காக ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட மொபைலை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண மறக்காம கமெண்ட்ஸை ரெடி பண்ணுங்க. இதே மாதிரி தான் அசெட்டிவ் டச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஸுக்கும் இதே ஒரு ப்ரொசீஜர் தான். நீ வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுற மாதிரி ஆன் பண்ணி முடிச்சும்போது சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஆப்ஷனையும் உங்களால் எனபிள் பண்ணிக்க முடியும். இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் ரெடி விடுங்க. ஐஃபோன் மணிக்கு உங்களோட மொபைலை மாற்றிக்க முடியும். பேடிஎம் மட்டும் ட்ரை ஆகும். யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் ரெடி விடுங்க. ஐஃபோனே வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியாச்சு ஆஃபில் ஐஃபோனோட அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஃபில் ஐஃபோனோட கஸ்டமைசேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான வரி. கண்ட்ரோல் சென்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த ஆஃபில் ஐஃபோனோட லாக் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சில ஆப்ஸ் கொடுத்துருவாங்க. சில ஆப்ஸ் ஃபுல்லாமே சாஃப்ட்வேரில் தான் ரன்னிங் ஆகுது. உங்களோட மொபைலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. யூஸ் பண்ணி மறக்காமல் கமெண்ட்ஸ் ரெடி விடுங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எல்லாரையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.